பிரதமருடைய ரோட் ஷோ சென்னையில் நடந்தேறி வருகிறது. தொடர்ந்து நம்முடைய திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் பேராசிரியர். பிரதமருடைய இந்த சென்னை விசிட் அப்படின்றது நம்ம ஒரு நந்தனமோ இல்லை ஸ்ரீபெரும்புதூரோ பிரதமராக இருக்கவங்க இல்லை தேசிய கட்சிகளை சார்ந்தவங்க மாநாடு மாதிரி நிகழ்த்திட்டு போயிடுவாங்க. ஒரு ரோட் ஷோக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றப்போ அவங்க வந்து இதை நம்புகிறாங்க, ஒரு குறைந்தபட்ச சீட்டுகள் கன்வெர்ட் ஆகும் நம்புகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. வழக்கமா அவங்க வடக்க ஷோ காமிப்பாங்க, இப்ப தெற்க ஷோ காமிக்கிறாங்க. அப்படின்னா அதை ரெண்டு அர்த்தம் ஆகுது. ஒன்னு, வடக்க அவங்களால ஷோ காமிக்க முடியாத சூழ்நிலை அளவிற்கு வடக்கே அவர்கள் தோற்று போயிருக்கிறார்கள். தெற்கே ஏதாவது இந்த ரோட் ஷோ பண்ணினால் புண்ணியம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள். ஏற்கனவே 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் போட்ட அத்தனை ஷோக்களையும் பார்த்திருக்கிறார்கள் நாட்டு மக்கள். எனவே இது போன்ற ஷோக்களால் நான் என்ன சொல்லுகிறேன், எந்த அளவிற்கு தான் இருந்தாலும் ஒரு பிரதமர் இந்த அளவிற்கு இறங்கி வர வேண்டுமா என்ற கேள்வி நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அவர் இன்றைக்கும் பிரதமராக இருக்கிறார். அவர் கேர்டேக்கர் கவர்மெண்டாக இருந்தாலும் இந்தியாவினுடைய பிரதமர். தேர்தலுக்காக இவ்வளவு தூரம் இறங்குவது என்ன தோன்றுகிறது? பெரும்பாலும் தமிழ்நாட்டு மக்களிடம் என்ன மனநிலை இருக்கிறது, நான் களத்தில் பார்க்கிற போது என்ன மனநிலையை தருகிறது என்று சொன்னால், வடக்கே அவர்களுக்கு கைவிட்டு விட்டார்கள், தெற்கே ஏதாவது ஒரு வகையில் நாம் 1 சீட்டு 2 சீட்டு வாங்க முடியுமா என்பதற்காக அவர்கள் பாடுபடுகிறார்கள். ஆனால் இந்த முயற்சி தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த பலனையும் தரப்போவதில்லை. பட் இலக்கு வந்து 400 இருக்கிறப்போ அதை தென்னிந்தியா போன்ற இடங்கள்ல தானே ஈடுகட்ட முடியுன்ற பார்வை வைக்கிறாங்களே ஜேவிசி போன்றவர்கள். இல்ல, அதாவது 400 இடங்கள்ல நிக்கிறதுக்கு அவங்க நினைக்கிறாங்களே, 36 வேட்பாளர்கள் பாஜக அறிவிச்சு நாங்க வேட்பாளர்கள் இல்லை ஏன் போறாங்க? எத்தனை தலைவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் நோக்கி வந்திருக்காங்க, ஏன் வர்றாங்க? அப்படி இவங்க சொல்றபடி இவங்களுடைய செல்வாக்கு 400 நோக்கி போகுதுன்னா போட்டி போடணும் எலெக்ஷன்ல. ஏன் போட்டி போட முடியல? தமிழ்நாட்டுல நான் கேக்குறேன்னு, ஒரு எம்பி, ராஜ்யசபா எம்பி நேத்து பதவி ஏற்கிறாரு, இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது என்ன நியாயம்? ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏ, ஒரு ஆளுநர், ஏன் கட்சியில ஆள் இல்லையான்னு கேக்குறேன் நான். பாஜகவுக்கு போட்டி போடுறதுக்கே 10 பேர் இல்லைன்னா அப்புறம் எப்படி நீங்க இடம் பிடிப்பீங்கன்னு நான் கேக்குறேன். ரைட்டு, இன்னைக்கு வந்திருக்காரு நமது பிரதமர், என்ன உறுதிமொழியோட வந்திருக்காரு? நாங்க தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கோமே, பாஜக என்ன தேர்தல் அறிக்கையை தந்திருக்கு, ஏன் அவங்களால தேர்தல் அறிக்கை தர முடியல? அப்ப அவங்களுடைய தோல்வி அவங்களுக்கு தெரியுது. நம்ம சொன்னா இனிமே நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்ப நம்ம இனிமே வாக்குறுதி கொடுக்காம இந்த மாதிரி ஷோ காமிச்சு ஏதாவது வாக்கு வாங்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் துடை தெரியப்படும் என்பதுதான் சிக்னலாக தெரிகிறது. நன்றி பேராசிரியர், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. வட இந்தியாவில் ஷோ காட்ட முடியல, தென்னிந்தியாவில் ஷோவை திருப்பியிருக்காங்க அப்படின்ற பார்வைகளை வெளிப்படுத்தியிருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.